கொல்கத்தா பெண் பயிற்சி மருத்துவர் கொலை செய்யப்பட்டதற்கு நீதி கேட்டும் மருத்துவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வலியுறுத்தியும் தமிழ்நாடு முழுவதும் மருத்துவர்கள் பணிகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மருத்துவர்கள் மற்றும் பயிற்சி மருத்துவர்கள் கருப்பு பட்டை அணிந்து வேலை நிறுத்தம் மற்றும் மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் தமிழ்நாடு அரசு மருத்துவர்கள் சங்கம், இந்திய மருத்துவ சங்கம், முதுநிலை பட்டதாரி மருத்துவர்கள் சங்கம் மற்றும் பயிற்சி மருத்துவர்கள் சங்கத்தை சேர்ந்த 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இந்த நாட்டில் இதுதான் நிலையா? 25 மாநிலங்களில் இந்த பணி பாதுகாப்பு சட்டம் இயற்றுள்ளனர். நம்முடைய தமிழக அரசு ஆல்ரெடி ஹாஸ்பிட்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்ங்கிற ஆக்ட் ஆல்ரெடி அமெண்ட்மெண்ட்டில் இருக்குது. பட் அதை ரொம்ப சீரியஸாக கொண்டு வரணும். எந்த ஒரு மருத்துவர்களுக்கும் பாதுகாப்பு வேண்டும், பணி இல்லை. ஏன்னா இப்போ தெரியும், ஒரு மாப் அட்டாக், தேர் இஸ் நோ டெமோக்ரஸி, மாபாக்ரஸி மாதிரி திடீர்னு அட்டாக் பண்ணுறாங்க. ஸோ ஒருத்தர் 2 பேர் தான் பணியில் இருக்கும்போது நிறைய பாதிப்புகள் அடைகிறார்கள். ஸோ இந்த பணி பாதுகாப்பு சட்டத்தை உடனே அமல்படுத்த வேண்டும். இரவு பணியில் ஒரு பெண் மருத்துவர் இவ்விதமாக படுகொலை செய்யப்பட்டது மொத்த இந்தியாவிற்கே ஒரு கருப்பு தினம். ஆகஸ்ட் 9 என்பது இனிமேல் கருப்பு தினமாகத்தான் அனுசரிக்கப்பட வேண்டிய சூழ்நிலை உள்ளது. தமிழ்நாட்டிலே மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு சட்டம் உள்ளது போல தேசிய அளவிலே கட்டாயமாக மருத்துவர்களுக்கான பாதுகாப்பு சட்டம் உடனடியாக இயற்றப்பட வேண்டும் என்பது எங்களது கோரிக்கை. விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று நம்புகிறோம். ஆர்ஜிகார் மெடிக்கல் காலேஜில் இருக்க எங்களோட ஒருத்தர் போஸ்ட் கிராஜுவேட் ரொம்ப மோசமான முறையில் அவங்கள கொடுமைப்படுத்தி எல்லாம் பண்ணியிருக்காங்க. அதை எதிர்த்து போராடி தான் அங்கே எவ்வளோ தர்ணா எல்லாமே பண்ணுறோம். இது எங்களோட வேண்டுகோள் என்ன அப்படின்னா, இந்த இன்வெஸ்டிகேஷன் எல்லாமே ரொம்ப டிரான்ஸ்பரண்டாக இருக்கணும். யாராக இருந்தாலும் தண்டிக்கப்பட வேணும், அது யாராக இருந்தாலும் சரி. கொல்கத்தா மருத்துவ மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதை கண்டித்தும் மருத்துவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வலியுறுத்தியும் சேலம் மாவட்டம் முழுவதும் அரசு மருத்துவர்கள் 1 மணி நேரம் புற நோயாளிகள் சிகிச்சையை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் நோயாளிகள் அவதிக்குள்ளாகினர். இது போன்ற நிகழ்வுகள் அப்பப்போ நடந்துக்கிட்டே இருக்குது. நீங்களே உங்களுக்கு தெரியும், நிறையா அசால்ட்டு நடக்கிறது, ஓபி இடங்களில், எமர்ஜென்சி இடங்களில் அசால்ட்டு நடக்கிறது. இந்த மாதிரி கற்பழிப்புகள், பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் எல்லாமே மருத்துவத்துறையில் நடத்தப்படுகிறது. ஸோ இதை கண்டிக்கும் வகையில், அதுவும் அந்த மருத்துவர் பணியில் இருக்கும் பொழுது இந்த மாதிரி நடந்து இருக்கிறது. ஸோ பெண்களுக்கு மற்றும் அரசு மருத்துவர்கள் அனைவருக்குமே, அனைத்து மருத்துவர்களுக்குமே, பொது சேவையில் ஈடுபடுகிற அனைத்து மருத்துவர்களுக்குமே ஒரு பாதுகாப்பு வேண்டியிருக்கிறது. மதுரை மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்ற அமைதி ஊர்வலம் மற்றும் தர்ணா போராட்டத்தில் மருத்துவ பேராசிரியர்கள், மருத்துவர்கள், மருத்துவ மாணவர்கள் என 1000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். தமிழ்நாடு கவர்மெண்ட் டாக்டர்ஸ் அசோசியேஷனும் இந்த ஐஎம்ஏவோட இணைந்து இன்றைக்கி முதல் கட்டமாக ப்ரைவேட் ப்ராக்டிஸ், இன்றைக்கி காலைல 6 மணிலேருந்து நாளைக்கு காலைல 6 மணி வரைக்கும் கவர்மெண்ட் டாக்டர்ஸ்க்கு ப்ரைவேட் ப்ராக்டிஸையும் நிறுத்துகிறாங்க ஐஎம்ஏவோட சேர்ந்து. அதுக்கு அடுத்ததான் இன்றைக்கி காலையில் ஆல் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல், டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஹாஸ்பிட்டலில் ஓபி பாய்காட் 7:30 to 8:30 ஒரு டோக்கனாக பண்ணோம். காஞ்சிபுரம் அரசு தலைமை மருத்துவமனை மருத்துவர்கள் கண்காணிப்பாளர் அலுவலகம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கொல்கத்தா பெண் பயிற்சி மருத்துவருக்கு நீதி கேட்டு மருத்துவர்கள் பதாகைகளை ஏந்தி முழக்கமிட்டனர். புற நோயாளிகள் பிரிவு பணி புறக்கணிக்கப்பட்டதால் மருத்துவமனைக்கு வந்த நோயாளிகள் திரும்பி சென்றனர். நீலகிரி மாவட்டத்தில் மருத்துவர்கள் மற்றும் மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நீதி வேண்டி ஸ்டேட் மருத்துவமனையிலிருந்து பேரணியாக சென்றனர். இதுகுறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் மருத்துவ மாணவர்கள் உரையாற்றினர். சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.